அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு ரமதான் பிறை 27. நம்மக்கிட்ட மிச்சம் இருக்கிறது இன்னும் 2 இரவுகள் தான். பாக்கியமான இரவுகள் 2 இருக்குது. அந்த 2 போதும் நம்முடைய பல வருட கஷ்டங்கள் தீர்வதற்கு. ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஒற்றைப்படை இரவுகளில் அந்த 27 வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவ்வளோவா அமல்கள் செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் தராவியை கூட போக மாட்டாங்க, அப்படியே விட்டுடுவாங்க. அவ்வளோதான், நோன்பு முடிஞ்சிடுச்சு, இவ்வளோதான் நோன்போட சிறப்பு முடிஞ்சிச்சு சொல்லிட்டு. ஆனால் அதுதான் தவறு. ஏன்னா நபி அவர்கள் என்றைக்குமே சொல்லவே இல்லை 27வது அந்த இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு சொல்லிட்டு. கடைசி 10 இரவுகளில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாமளே எப்படி முடிவெடுக்கிறது? இப்போ நாம் ஒருவேளை நாம் 27வது லைலத்துல் கத்ர் இரவு முடிஞ்சு சொல்லிட்டு நம்ம இருக்கும்போது, ஒருவேளை 29வது இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருந்து அதை நாம் அலட்சியமாக விட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? நாம் செஞ்ச அவ்வளோ அமல்களும் வேஸ்ட் ஆகிடும்ல. ஏன்னா அந்த இரவை என்றைக்குமே நாம் வீணாக்கக்கூடாது. 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அது. சின்ன சின்ன நம்ம அமல்கள் செஞ்சாலும் நிறைய கூலிகள் கிடைக்கும். அதனால் விட்டுறாதீங்க. இனி வரும் இந்த 2 இரவுகளையும் தொடர்ந்து அமல்கள் செய்யுங்க. இத்தனை நாள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, இந்த 2 நாளால் வீண் போகக்கூடாது. அதனால் தொடர்ந்து நீங்கள் இத்தனை நாள் எப்படி செஞ்சீங்களோ அதே போல் இனி வரும் நாட்கள்லையும் அமல்கள் செய்யுங்க. நம்ம சேனலில் நிறைய சிறப்பான துவாக்கள், திக்ருகள் எல்லாத்தையும் நான் போட்டுட்டு வந்தேன். நிறைய பேர் ஓதியிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு சிறந்த கலிமாவை நான் சொல்ல போகிறேன். இனி வரும் இரவுகளில் இந்த கலிமாவை ஓதிக்கிங்க. 100 முறை ஓதுனா போதும். இத்தனை நாள் விட்ட எல்லா விஷயத்தையும் உங்களால் பிடிக்க முடியும். அத்தனை நன்மைகள் இந்த ஒரு கலிமா மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த கலிமாவின் சிறப்பு அப்படி. முதல்ல கலிமாவை நான் ஓதி காமிச்சிடுறேன். பிறகு இதை ஓதுவதால் நமக்கு என்ன நன்மை, இதன் மூலமாக நம்முடைய வாழ்வாதாரம் எப்படி உயரும், இதை சொல்கிறேன். இப்போ அந்த கலிமா என்னன்னு பார்க்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தனித்தவன். அவனுக்கே இணை துணை கிடையாது. அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது. அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன. அவன் அனைத்தின் மீதும் ஆற்றலுள்ளவன். சின்ன துவா, ஆனால் இதை ஓதுவதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு 5 வித நன்மைகள் தருகின்றன. 5 வித நன்மைகள் சாதாரண இல்லை, எல்லாமே பெரிய பெரிய நன்மைகள் நமக்கு. எத்தனை முறைனா, ஒரு 100 முறை ஒரு நாளைக்கு இதை ஓதுவதால் முதல் நன்மை நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, 10 அடிமைகளை விடுதலை செய்வதற்கு சமமான நன்மைகள் கிடைக்கும். இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் அடிமைகளை விடுதலை செய்வது என்பது இல்லை. ஆனால் அப்போ இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்தது. அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதுவும் ஏழைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. நல்ல வசதி படைத்தவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஒரு அடிமையை விடுதலை செய்வதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இப்போ நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஈஸியாக இந்த ஒரு துவாவை சொல்வதால் ஒரு அடிமை இல்லை, 10 அடிமைகளை விடுதலை செய்த கூலியை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குகின்றான். அடுத்து என்ன நன்மை? 100 முறை சொன்னால் 100 நன்மைகள் நம்முடைய கணக்கில் எழுதப்படும். நாளை மறுமையில் ஒரு 2-3 நன்மை நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். அது இருந்தால் நாம் சொர்க்கம் செல்லலாம், அப்படி இருக்கும். இது போன்ற நன்மைகள் நம்ம சேர்த்து வைக்கும் போது எல்லாமே அது உதவும். அடுத்ததாக நம்முடைய கணக்கிலிருந்து 100 தவறுகள் அழிக்கப்படும். நாம் தவறுகள் செஞ்சுருப்போம். சில தவறுகள் தெரிந்து செஞ்சுருப்போம், சில தவறுகள் அறியாமல் செஞ்சுருப்போம். அது ஒன்று அழிஞ்சாலே பெரிய விஷயம்தான். ஏன்னா எப்படி நன்மைகள் எப்படி நமக்கு தேவைப்படுமோ அதே போல் ஒரு 2-3 தீமைகள் நம்முடைய கணக்கில் இருக்கும். அதன் காரணமாக கூட நம்ம ஒரு இடத்துல நிற்கப்படுவோம். அதாவது சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் செல்ல முடியாமல். மறுமையில் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற பல பிரச்சனைகள், கஷ்டங்களுக்கு நாம் செய்த தவறுகள் தான் காரணம். நம்முடைய தவறுகள் மன்னிக்கப்பட்டாலே நம்முடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே விலகும். நம்முடைய வாழ்வாதாரம் பல மடங்கு உயரும். கடன், வறுமை, நோய் நொடிகள் இது எல்லாமே நீங்கி ஒரு வளமான ஒரு வாழ்க்கைக்கு நம்முடைய தவறுகள் மன்னிக்கப்பட பெரிய ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து 4வது, அந்த நாளின் மாலை நேரம் வரும் வரை ஷைத்தானிலிருந்து பாதுகாக்கும் அரணாக இருக்கும். நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் எப்படி நம்ம செய்த தவறுகளோ அதே போல் அந்த தவறுகளை யார் செய்ய வைக்கிறான்? ஷைத்தான் தான். அந்த ஷைத்தான் நம்ம கூடயே தான் இருக்கிறான். ஒரு நன்மையை கூட நம்மளால் செய்ய முடியாது.
தீய எண்ணங்களை மனசில் போட்டுட்டு நல்ல செயல்களை செய்ய விடாமல் தடுத்துடுவான். அப்படிப்பட்ட ஷைத்தான் கிட்டேருந்து பாதுகாக்கும் ஒரு அரணாக இந்த ஒரு துவா இருக்கிறதுனா இது ஒரு பெரிய ஒரு விஷயம். இது அடுத்து கடைசியாக இதைவிட சிறந்ததை வேறு யாரும் செய்திட முடியாது. ஒருவர் இதைவிட அதிகமான தடவைகள் ஓதி நற்செயல் புரிந்தால் தவிர. ஒரு நாளில் நம்ம அமல் செய்கிறோம், அப்போ அந்த அமலில் நம்முடைய கணக்கு, அதாவது நம்ம அதிகமாக செஞ்ச மாதிரி இருக்கணும்னா இந்த ஒரு துவாவை நம்ம தாராளமாக ஓதலாம், அதிகமாக நம்ம எண்ணிக்கை ஓதுனா. ஏன்னா இதை விட சிறந்தது யாருமே செய்திட முடியாது சொல்லிட்டு நபி அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அப்போ நம்பர் 1 பெஸ்ட் துவாவாக இது இருக்கும். ஒருவேளை உங்களை பீட் பண்ணி இன்னொருத்தவங்க நான் தான் ஃபஸ்ட்டு, ஆனால் இன்றைக்கி நிறைய அமல்கள் செஞ்சேன் அப்படி சொல்லணும்னா அதிக எண்ணிக்கையில், உங்களை விட அதிக எண்ணிக்கையில் அவங்க ஓதியவராக இருக்க வேண்டும். இப்போ இவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்குது. 5 நன்மைகள், சின்ன ஒரு துவா 100 முறை சொல்வதால் இவ்வளவோ கிடைக்குது. இது போன்ற ரமதான் மாதத்தில் நம்ம ஓதும் போது அப்போ எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும்னு பார்த்துக்குங்க. ஏன்னா நார்மலாக நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் இவை எல்லாமே ரமதான் மாதத்தில் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமாக கூலிகள் கிடைக்கும். அதுவும் லைலத்துல் கதர் இரவு நாம் ஓதுகின்ற இந்த துவா ஓதுறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு இரவு லைலத்துல் கதர் இரவாக இருந்தால் கொஞ்சம் நினச்சி பார்த்துக்குங்க. 1000 மாதங்கள் இந்த ஒரு துவாவை ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கும். நம்முடைய கணக்கில் எவ்வளவு கூலிகள் எழுதப்படும் சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்குங்க. எவ்வளவு சிறப்பான ஒரு துவா. இந்த ஒரு துவாவை நீங்கள் ஒரு 100 முறை ஓதுனா போதும். 100 முறை ஓதிட்டு நல்லா துவா செய்யுங்க. ஒரு 2 ரக்காத் தொழுவுங்க. தொழுதுட்டு இந்த துவாவை 100 முறை ஓதி அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்யுங்க. உங்கள் கஷ்டங்களை, பிரச்சனைகளை எல்லாத்தையும் அல்லாஹ்விடம் கேளுங்க. விதி இறக்கப்படும் இரவுகள், உங்கள் விதி சிறப்பாக இருக்கணும், இந்த வருஷம் நம்ம நினச்சது எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு கையேந்தி கேளுங்க, சஜிதால கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் செய்கிற சின்ன ஒரு நன்மையை கூட அவன் வீணாக்கவே மாட்டான். பல மடங்கு நமக்கு திருப்பி தந்தே தீருவான். அதனால நம்பிக்கையுடன் ஓதுங்க, நல்லா அழுது துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கை மாற இந்த ஒரு சின்ன துவா கூட காரணமாக இருக்கலாம். ஏன்னா நாம் கேட்குற துவா தான் நம்முடைய தலையெழுத்தை மாற்றும். வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள், கஷ்டங்கள் வந்தாலும் சரி, துவா கேட்பதை ஒருபோதும் நிறுத்திடாதீங்க. நிச்சயமாக அல்லாஹ் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்கள் நிலைமையை நல்ல முறையில் மாற்றுவோம். அந்த ஒரு நாள் இந்த ஒரு இரவாக இருக்க வேண்டும், இந்த ஒரு மாதமாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு நியத்து வச்சுட்டு ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் நாட்டப்படி எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நீங்கி அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கையை அமைச்சு தரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.